ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டைலரிங். இந்த வீடியோவில் சுடிதார் டாப்ஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரபாகம் நமக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி நம்ம நாலாக போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், கரபாகம் டபுளாக நான் போட்டு அதை நாலாக மடித்து எடுத்துருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஒன்றா சேர்த்து கட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம நாலாக போட்டு மடிப்பு பாகம் நமக்கு மேல் சைடு வர்ற மாதிரி போட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டு கீழே எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் வரும் இல்லையா, பிசுறு, அந்த பிசுரை ஒரு ஸ்கேலால் நம்ம நேராக லைன் போட்டுட்டு அந்த பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நேராக ஒரு ஸ்கேலில் லைன் போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அளவு சுடிதாரில் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் அந்த அளவு சுடிதாரை நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதை மடித்து நாளாக கரெக்டாக நம்ம போட்டு எடுத்துக்கணும். சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா கரெக்டாக நம்ம நாளாக மடித்து சுருக்கம் இல்லாமல் அப்படியே அதை லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நாளாக போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மடிப்பு பாகத்தில் இப்போ அளவு சுடிதாரை வச்சு கரெக்டாக இதுக்கு கீழே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம மெயின் கிளாத்தில் கொடுக்கும்போது அந்த இறக்கம் கொடுக்கணும். லைனிங் கிளாத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் நம்ம இப்போ இருக்கிற ஹைட்டை நம்ம போட்டு நம்ம அதை அதில் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அளவு சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அதை வச்சே நம்ம கழுத்து, ஷோல்ட்ரு, ஹாம்கோலில் கரெக்டான அளவு, தையலுக்கு உள்ள எக்ஸ்ட்ரான அளவு ஹாம்கோல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சுற்றளவு நம்ம எந்த அளவில் நம்ம தைச்சிருக்காங்களோ அதே அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாம்கோல் சுற்றளவையும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைடு ஓப்பன் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹிப் சைஸுக்கிட்டையும் அதே மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஓப்பனுக்கு மடித்து அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்க அளவில் இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி போட்டுட்டு இதுக்கு சுடிதாருக்கு நம்ம சைடில் ஸ்கேல் ஒன்று வளைவாக இருக்கும், அந்த ஸ்கேல் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் இதில் மார்க் பண்ணிகிட்டே கட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் நம்ம மார்க் பண்ண அளவுகளே அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோலுக்கு, சைடுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ அளவு சுடிதாரை வச்சு ஹாம்கோலில் நம்ம அந்த லைன் போட்டது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கரெக்டான அளவுகளில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. சுற்றளவு நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் போட்டது எல்லாமே கரெக்டான அளவுகளில் நம்ம போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுடிதாரில் 3/4 ஹேண்டு கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஹாம்கோல் சுற்றளவில் சிசர் கட் கொடுத்துக்கலாம். சைடு ஓப்பனுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஷோல்டரில் நம்ம மடிப்பு பாகம் மேல் பக்கம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கழுத்துக்கு எவ்வளோ அகலம் விட்டுருந்தோமோ அந்த மார்க் பண்ணதை சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இது லைனிங் கிளாத்தில் அப்படியே நம்ம கழுத்து கட் பண்ணக்கூடாது. இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம நாலாக போட்டு இப்போ அளவு சுடிதாரில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அளவு சுடிதாரை அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அளவு சுடிதாரை நம்ம மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஷோல்டரை கரெக்டாக சென்டராக வச்சுட்டு அகலம் எவ்வளோ இருக்குங்கிறத, கழுத்தை விரிவாக வைக்கக்கூடாது. நான் பாருங்கள் எப்படி வச்சு நான் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். கழுத்தோட அகலத்தையும் கழுத்தோட இறக்கத்தையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கரெக்டாக அந்த கழுத்தோட தையலேருந்து 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு அகலத்துலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்கேலால் ஹைட்டையும் அகலத்தையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வளைவுகள் போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான அளவில் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் கேப் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம முன்கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து பின் கழுத்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சுடிதாருக்கு வந்து நம்ம தனியாக இந்த லைனிங் கிளாத்தில் கொடுத்து நம்ம அடித்து திருப்பும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம வந்து லைனிங் கிளாத்லேயே கட் பண்ணி மெயின் கிளாத்தில் வந்து தைக்கும்போது ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் லூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து லைனிங் கிளாத்லேயே கழுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை தனியாக தைச்சிட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பின் கழுத்தும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுக்கலாம். கழுத்தோட உயரமும் அகலத்தையும் ஸ்கேலால் லைன் போட்டுட்டு இப்போ வந்து இது பானைக்கா ரவுண்ட் நெக் கொடுக்குறாங்க, பானை கொடுக்குறாங்க, வேறு டிசைன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்ல மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், பின் கழுத்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடையாளத்துக்கு நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, அதே மாதிரி கழுத்து, முன் கழுத்து, பின் கழுத்து எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதை மெயின் கிளாத்தில் நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மெயின் கிளாத்தில் நான் லைனிங் கிளாத்தை வச்சு நான் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து கரபாகம் நமக்கு ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி போட்டேன் இல்லையா, இதில் வந்து கரபாகம் ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி நமக்கு வந்து கிளாத்தோட ஹைட் நமக்கு பத்தலை. அதனால் கரபாகம் வந்து கீழே வர்ற மாதிரி நான் 4 போட்டு மடித்து எடுத்திருக்கேன். ஏன்னா கை வந்து 3/4 கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம கரெக்டாக வரும்னு நம்ம மெயின் கிளாத்தில் மடித்து போட்டு பார்த்துட்டு தான் லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் மடித்து போட்டு வச்சுட்டு அதை அப்படியே நம்ம வந்து அளவுகள் மாறாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கிளாத் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பொறுமையாக நீட்டாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக அந்த கிளாத் வந்து நழுவி வராமல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தள்ளி வந்தாலும் அது ஸ்டிச் பண்ணும்போது பத்தாமல் இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் இந்த அளவுகள் மாறாமல் துணி நகலாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர்கிட்ட நான் வந்து சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இதையும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு சேர்த்து போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை வந்து 3/4 கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கைக்கு வந்து 4 மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 மடிச்சுட்டு அதை அப்படியே நான் 4 மடித்து எடுத்துக்கிறேன். 4 மடித்து போட்டுட்டு துணியை நல்லா கரெக்டாக வச்சுட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த பிசரை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு லைன் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து அளவு சுடிதாரில் நம்ம என்ன ஹைட் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் அளவு சுடிதாரில் எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறத கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே மடக்கி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கையோட உயரம் கரெக்டான அளவு, தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோல் சுற்றளவையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆம்கோல் சுற்றளவை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையலுக்கான அளவு மார்க் பண்ணி சைட்லேயும் நம்ம வந்து அதிகமாக கிளாத் விடாமல், அளவு சுடிதாரில் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து விட்டு கட் பண்ணியிருக்கோம். அதனால் அதே அளவுகள் மாறாமல் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலில் ஒரு வளைவுகள் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கையோட அளவுகள் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே அளவுகள் மாறாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மடித்து அடிக்கிறதுக்கு சிசர் கட் கொடுத்துட்டு அதே மாதிரி சுற்றளவுக்கும் சென்டருக்கும் சிசர் கட் கொடுத்துட்டு இதை அப்படியே 2ஆக விரித்து வச்சு நம்ம வந்து குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு, அதே மாதிரி
பாருங்கள் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே நம்ம குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். அதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சுடிதாரில் ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, கை, முன் கழுத்து, பின் கழுத்து எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.